I'm damn sure all the software testers might have thought this question at least once in their lifetime. So அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, will artificial intelligence will replace the software testing role? Isn't the question. So this question is not only applicable for software testing role. Okay, so it's applicable for all other roles. But in this video, நம்ம எக்ஸ்க்ளூசிவாக சாஃப்ட்வேர் டெஸ்டிங் பற்றி மட்டும் பார்க்க போகிறோம். என்னென்ன பார்க்க போகிறோம், என்னென்ன டாபிக்ஸ் எல்லாம் இதில் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஏயோட கேப்பபிலிட்டி என்ன வித் ரெஸ்பெக்ட் டு சாஃப்ட்வேர் டெஸ்டிங். ஓகே, அண்ட் செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, எசென்ஷியல்ஸ் ஆஃப் ஹியூமன் டெஸ்டிங். தேர்ட் பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, how likely the future will be there. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்கு, ஹியூமன் டெஸ்டிங்கும் இருக்கு. ஓகே, இந்த ஃபியூச்சர்ல எப்படி இருக்கும், இந்த எவால்வேஷன் எப்படி சேஞ்ச் ஆகும் அப்படிங்கிறத நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிஃபோர் கோயிங் இன்டு த வீடியோ, ஸோ ஐ வாண்ட் டு ஆட் அ டிஸ்க்ளைமர். நான் ஷேர் பண்ணுறது எல்லாமே பார்த்தீங்கன்னா என்னுடைய ஒப்பீனியன் தான். ஓகே, ஸோ என்னுடைய ஒப்பீனியன் அப்படின்னா, ஸோ even though I'm automation tester, I have some learning experience in artificial intelligence and still I'm learning artificial intelligence. அதுலேருந்து வர எக்ஸ்பீரியன்ஸ். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா என்னுடைய கம்பெனியில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, ஸோ அதை பேஸ் பண்ணி ஃபியூச்சரில் எப்படி இருக்கும். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா, நான் கொலீக்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது, அவுட் சைட் ஆஃப் த கம்பெனி ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுறது, அதுலேருந்து ஒரு ஐடியா வரும். இது எல்லாத்தையும் சேர்ந்து தான் நான் வந்து இன்னைக்கு பாயிண்ட்ஸாக ஆட் பண்ணி இந்த பாயிண்ட்ஸ்லாம் நான் டிஸ்கஸ் பண்ணுறேன். ஸோ ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்கும், இப்படி தான் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லலை. ஸோ இப்போதான் சான்சஸ் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ப்ரிடிக்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஐடென்டிஃபை பண்ணி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிகாஷனாக இருந்தோம் அப்படின்னா, ஸோ ஃபியூச்சரில் இன்கேஸ் ஏதாச்சும் இம்பாக்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லி வந்தாப்புல நமக்கு கம்மியாக இருக்கும், இல்லாட்டி இம்பாக்டே இல்லாமல் இருக்கும். ஓகே, ஸோ இதுக்காக தான் இந்த வீடியோ. Okay, so without further delays, let's move into the video. If you're watching this channel for the first time, I am Prabhu, a software engineer working at a product-based company. Here I share my personal experience and technical insight from the world of the IT. Whether you are already in the IT industry or aspiring to join the industry, this channel is for you. 3 topics பார்க்க போறோம்னு சொன்னேன் இல்லையா. ஸோ அதில் ஃபர்ஸ்ட் டாபிக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கேப்பபிலிட்டி இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஏரியா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேஷன் ஆஃப் ரிப்பீட்டேட்டிவ் டாஸ்க். அப்படின்னா என்னன்னா, so there's a chances of artificial intelligence will take over of the repetitive task. Okay, so repetitive task na enna, so like regression testing, performance testing, and then test case generation, rule based testing. So இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா artificial intelligence வந்து டேக் ஓவர் பண்றதுக்கு சான்சஸ் நிறைய இருக்கு. அதே மாதிரி ஏஐல நிறைய டூல்ஸ் வந்து ப்ரொவைட் பண்றாங்க. ஸோ அந்த டூல்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெஸ்ட் கேஸ் ஜென்ரேஷன், டெஸ்ட் சினாரியோஸ் ஜென்ரேஷன், and then detect the bugs. ஓகே, ஸோ பக்ஸை டிடெக்ட் பண்றது, ஸோ அதுக்கு வந்து சொல்யூஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுறது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஹியூமன்ஸை காட்டிலும் வந்து ஏஐ டூல்ஸ் வந்து பெட்டராக பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்குது. செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, என்ஹான்ஸ் டெஸ்ட் கவரேஜ். ஸோ என்ஹான்ஸ் டெஸ்ட் கவரேஜ் அப்படின்னு என்னன்னா, ஏஐ கேன் அனலைஸ் அ மேசிவ் அமௌண்ட் ஆஃப் டேட்டா, லாக்ஸ், அண்ட் தென் யூசர் பிஹேவியர் பேட்டர்ன்ஸ். ஸோ இதெல்லாம் அனலைஸ் பண்ணி, ஓகே, ஸோ இட் ஐடென்டிஃபைஸ் த எட்ஜ் கேசஸ் அண்ட் வல்னரபிலிட்டிஸ். ஓகே, ஸோ என்னென்ன எட்ஜ் கேசஸ் இருக்குது, என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது ஈஸியாக வந்து ஏஐ ஐடென்டிஃபை பண்ணி கொடுக்கும். இது வந்து மேனுவலாக பார்க்கறது கஷ்டம். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கண்டினியூஸ் டெஸ்டிங் இன் சிஐசிடி. ஓகே, ஸோ சிஐசிடினா கண்டினியூஸ் இன்டெகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டிப்ளாய்மெண்ட். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து with the help of DevOps, okay, and then with the continuous integration tools like Jenkins, ஸோ அதோட ஹெல்ப்போட நம்மளுடைய ஆட்டோமேட்டட் டெஸ்ட் கேஸ் அதுவே வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக ரன் பண்ணி, அதேமாதிரி ப்ரொடக்ஷனுக்கு முன்னாடி ரன் பண்ணி ஹை குவாலிட்டி ப்ரொடக்ஷனை வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்டெலிஜென்ட் எரர் டிடெக்ஷன். அப்படின்னா என்னன்னா, ஸோ ஏஐ கேன் டிடெக்ட் அனாமலிஸ். ஓகே, ஸோ அனாமலிஸ்லாம் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டிடெக்ட் பண்ணிட்டு அண்ட் ப்ரிடிக்ட் த டிஃபெக்ட்ஸ். ஓகே, ஸோ இந்த இடத்துல வந்து டிஃபெக்ட் வந்து ப்ரிடிக்ட் பண்ணும். இப்போ எப்படி ப்ரிடிக்ட் பண்ணும், பை லேர்னிங் ஹிஸ்டாரிக் டேட்டா. பாஸ்ட்ல வந்து இந்த இடத்துல வந்து இஷ்யூ வந்திருக்கு அப்படிங்கிறதெல்லாம் லேர்ன் பண்ணி ஃபியூச்சரில் இந்த இடத்துல இஷ்யூஸ் வரது பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி நமக்கு ஐடென்டிஃபை பண்ணி சொல்லலாம். ஸோ இது வந்து என்ன பண்ணும், இன்க்ரீஸ் த அக்யூரசி அண்ட் ரிலையபிலிட்டி ஆஃப் த டெஸ்டிங். இதெல்லாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா capabilities of artificial intelligence in software testing area. Second topic என்னன்னு பார்த்தீங்கன்னா, why humans are still necessary. ஓகே, ஸோ எதுக்கு வந்து இதெல்லாம் வந்து பண்ணால் மட்டும் போதுமா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இதெல்லாம் பண்ணுது, இது மட்டுமே போதுமா, ஒரு சில டாஸ்க்லாம் இருக்குது. ஸோ அதுக்கு இதெல்லாம் வந்து ஹியூமன் வந்து நெசசரியாக தேவைப்படுறாங்க அப்படிங்கிறது பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, அண்டர்ஸ்டாண்டிங் கண்டெக்ஸ்ட் அண்ட் பிஸ்னஸ் லாஜிக். என்னதாவது வந்து ரிக்ரெஷன் டெஸ்டிங் அண்ட் தென் ரூல் பேஸ்ட் டெஸ்டிங் இதெல்லாம் பண்ணால் கூட அண்டர்ஸ்டாண்டிங் த பிஸ்னஸ் அண்ட் தென் கண்டெக்ஸ்ட் ஆஃப் த அப்ளிகேஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து கண்டிப்பாக ஹியூமன் வந்து தேவைப்படுறாங்க. ஸோ எதனால் தேவைப்படுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஏஐ லேக்ஸ் த எபிலிட்டி டு ஃபுல்லி அண்டர்ஸ்டாண்ட் த கண்டெக்ஸ்ட் அண்ட் மேனுவல் ரிக்வயர்மெண்ட். ஓகே, ஸோ நம்மளுக்கு வந்து ரிக்வயர்மெண்ட் ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதேமாதிரி கண்டெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எரர் கெஸ்ஸிங் எல்லாம் பண்ணுவோம். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருக்கிறப்போ வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த இடத்துல ஒர்க் ஆகாது. ஹியூமன்ஸ் வந்து அந்த இடத்துல கண்டிப்பாக தேவைப்படுவாங்க. செகண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கிரியேட்டிவ் அண்ட் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங். எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்டிங் அப்படின்னா, ஸோ எந்த ஒரு டெஸ்ட் கேஸும் டெஸ்ட் சினாரியோஸும் பார்க்காம, ஸோ நம்மளுடைய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு நம்மளே அப்ளிகேஷனை ஹிட் பண்ணி நமக்கு வந்து எரர் இருக்கா இல்லையா ஐடென்டிஃபை பண்ணுறது தான் எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்ட். ஹியூமன் டெஸ்டர்ஸ் எக்ஸல் இந்த எக்ஸ்ப்ளோரேட்டரி டெஸ்ட்.
ஓகே. ஸோ அவங்க வந்து ரொம்ப வருஷமா இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங் அந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணிட்டே இருக்காங்க இல்லையா ரொம்ப வருஷமா. ஸோ அப்போ வந்து இந்த எக்ஸ்ப்ளோரேட்டிவ் டெஸ்டிங் பண்ணுறது அதே மாதிரி கிரியேட்டிவாக வச்சு டெஸ்ட் பண்ணுறது அந்த வந்து ஒரு சில இன்ட்யூஷன் சொல்லும். இந்த இடத்துல வந்து நம்ம டெஸ்ட் பண்ண எரர் வரும் அப்படின்றதுலாம் சொல்லும். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம டெஸ்ட் பண்ணுறது கண்டிப்பாக ஹியூமன்ஸ் வந்து தேவை. அந்த இடத்துல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ஒர்க் ஆகாது. ஹியூமன்ஸ் தே கேன் திங்க் பியாண்ட் த ப்ரீடிஃபைன் ரூல்ஸ். ஓகே. ஸோ ஒரு மிஷின் அப்படிங்கிறது ஒரு ப்ரீடிஃபைன் ரூல்ஸ் படி தான் ஒர்க் ஆகும். ஓகே. பட் ஹியூமன்ஸ் அப்படிங்கிறது தே கேன் திங்க் அவுட் சைட் ஆஃப் த ப்ரீடிஃபைன் ரூல்ஸ் அண்ட் தே கேன் கவர் த அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ். ஓகே. ஸோ அன்எக்ஸ்பெக்டட் இஷ்யூஸ் எல்லாம் வந்து ஹியூமன்ஸ் தான் கவர் பண்ண முடியும். தேர்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ethical and UX consideration. Testing user expertise and then accessibility and then ethical consideration. இதுக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹியூமன் தேவைப்படுது. ஓகே. ஸோ ஏன்னா அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஜட்மெண்ட் வேணும், எம்பத்தி வேணும், அதே மாதிரி அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஹியூமன் பிஹேவியர். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம் பண்ண முடியாது அந்த அளவுக்கு. இந்தந்த இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஹியூமன்ஸ் வந்து கண்டிப்பாக வேணும். ஸோ அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹேண்ட்லிங் காம்ப்ளெக்ஸ் அண்ட் டைனமிக் சிஸ்டம். ஸோ நம்மளுடைய இப்போ சாஃப்ட்வேர் இதெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு காம்ப்ளெக்ஸ் சிஸ்டமாக இருக்குது, ரொம்ப பெரிய சிஸ்டம். அதே மாதிரி ரெக்குவயர்மெண்ட் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக சேஞ்ச் ஆகிட்டே இருக்கும். அதெல்லாம் வந்து ஒவ்வொரு வாட்டி நம்ம ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ஃபீட் பண்ணிகிட்டே இருக்க முடியாது. அந்த மாதிரி டைமில் மேனுவல் எஃபர்ட் வந்து நமக்கு தேவைப்படும். ஸோ ஏன்னா வந்து ஹியூமன்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெடி டு அடாப்ட் த சேலஞ்சஸ். ஓகே. பட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு நம்ம ப்ரொடக்ஷன் போக முடியாது. ஓகே. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா 4 பாயிண்ட்ஸ் வேர் ஹியூமன்ஸ் ஆர் ஸ்டில் ரிக்வயர்ட் ஃபார் த டெஸ்டிங். தேர்ட் டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹவு லைக்லி த ஃபியூச்சர் வில் பி தேர். ஓகே. ஸோ ஃபியூச்சர் வந்து எப்படி இருக்கிறது சான்ஸ் இருக்குது. அதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அஜ்மெண்டேஷன் நாட் ரீப்ளேஸ்மெண்ட். ஓகே. ஸோ அஜ்மெண்டேஷன் நாட் ரீப்ளேஸ்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா AI இஸ் மோர் லைக்லி டு இன்க்ரீஸ் த சாஃப்ட்வேர் டெஸ்டிங் ஸ்கோப். சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கோட ஸ்கோப் ரோல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பட் அது டெஸ்டர்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ணணும். டெஸ்டர்ஸ் வில் நீட் டு கொலாபரேட் வித் AI டூல்ஸ். ஓகே. ஸோ டெஸ்டர்ஸ் இண்டிவிஜுவலாக ஒர்க் பண்ணாமல் AI டூல் கூட கொலாபரேட் பண்ணி ஒர்க் பண்ணணும். இப்படி ஒர்க் பண்ணுறதுனால இட் வில் இன்க்ரீஸ் த எஃபிஷியன்சி அண்ட் கவரேஜ் ஆஃப் த டெஸ்டிங். செகண்ட் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஷிஃப்ட் இன் ஸ்கில் செட். அப்படின்னா the role of the testers will evolve. ஆல்ரெடி வந்து ரொம்ப எவால்வேஷன் ஆகிருக்கு. ஓகே. பட் ஸ்டில் இட் வில் எவால்வ். ஓகே. ஸோ மேனுவல் டெஸ்டிங் வில் கம்ப்ளீட்லி டிஸ்ட்ராய். மேனுவல் டெஸ்டிங் இனிமேல் தேவையே இல்லை. ஓகே. ஸோ பட் ஸ்கில்ஸ் இன் AI and then machine learning, data analysis and automation testing will become increasingly valuable. ஓகே. ஸோ இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் நம்ம வந்து as a automation tester நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கணும். தேர்ட் பாயிண்ட் என்ன பார்த்தீங்கன்னா நியூ ரோல்ஸ் இன் சாஃப்ட்வேர் டெஸ்டிங். டெஸ்டர்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ரோல்ஸ் வந்து ஷிஃப்ட் பண்ணணும். ஸோ என்னென்ன மாதிரி ரோல்ஸ் அப்படின்னா ஸோ டெஸ்ட் ஸ்ட்ராட்டஜி பிளானிங் அண்ட் தென் பார்த்தீங்கன்னா AI மாடலை வந்து வேலிடேட் பண்ணணும். அண்ட் தென் பார்த்தீங்கன்னா டு மேக் ஷூர் தட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இஸ் யூசிங் எத்திக்கலி. ஓகே. ஸோ எத்திக்கலாக வந்து யூஸ் பண்ணுறாங்களா அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இந்த மாதிரி வேலிடேஷன்ஸ்க்கெல்லாம் வந்து டெஸ்டர்ஸ் வந்து இன்னுமே நமக்கு தேவைப்படுவாங்க ஃபியூச்சரில். ஓகே. ஸோ கன்க்ளூஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா AI will transform the software testing landscape. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இது. செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா it will automate the repetitive task. It will increase the efficiency of the testing. However, it will not replace the human testers entirely. ஓகே. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஸோ கிரியேட்டிவிட்டி. ஓகே. ஸோ ஹியூமன்ஸ்க்கு கிரியேட்டிவிட்டி இருக்குது. அதே மாதிரி கண்டெக்ஸ்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா எத்திக்கல் கன்சிடரேஷன் இருக்குது. ஸோ இதெல்லாம் இருக்கிறப்போ நம்ம வந்து ஹியூமன் வந்து கண்டிப்பாக ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து ரீப்ளேஸ் பண்ண முடியும். அதே சமயம் ஆஸ் அ டெஸ்டர் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா we have to adapt by learning the AI tools and develop the new skills and then we have to make sure that we have a ability to work with the artificial intelligence tools. ஓகே. ஸோ இதெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்மளும் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் சேர்ந்து ஒர்க் பண்ணி டெஸ்டிங் வந்து மோஸ்ட் எஃபிஷியண்ட்டாக மாற்ற முடியும். இதோட ஃபைனல் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஹியூமன்ஸை வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. பட் ஹியூமன்ஸ் வந்து ஒரு சில டாஸ்க் வந்து டேக் ஓவர் பண்ணிக்கும். ஓகே. ஸோ நம்ம வந்து இந்த ஃபீல்டில் சஸ்டெயின் ஆகணும் அப்படின்னா ஸோ வி ஹேவ் டு லேர்ன் அ நியூ ஸ்கில் செட். ஓகே. ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் லேர்ன் பண்ணணும். அதே மாதிரி சாஃப்ட்வேர் டெஸ்டிங்கில் இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை நம்ம எங்கே யூஸ் பண்ணணும்னு பார்த்து அதை கரெக்டாக யூஸ் பண்ணணும். நம்ம வந்து இந்த ஃபீல்டு வந்து அவுடேட் ஆக மாட்டோம். ஓகே. ஸோ இதான் வந்து கன்க்ளூஷன். ஓகே. ஸோ ஹோப் திஸ் வீடியோ இஸ் ஹெல்ப்ஃபுல் ஃபார் யூ கைஸ். ஓகே. ஸோ ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எங்கூட வந்து 1-to-1 மென்டர்ஷிப் எடுத்துக்கணும் அப்படின்னா என்னுடைய டாப்மெண்ட் லிங்க் வந்து நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதில் வந்து கண்டிப்பாக நீங்கள் கால் ஷெடியூல் பண்ணுங்கள். ஸோ மென்டர்ஷிப் அண்ட் தென் மாக் இன்டர்வியூ, கரியர் கைடன்ஸ், ஸோ எதுவாக இருந்தாலும் நீங்கள் அதில் கால் வந்து ஷெடியூல் பண்ணலாம். நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். ஓகே. ஸோ இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோவில் மீட் பண்ணும். அண்ட் தென் பை ஃப்ரம். தேங்க்ஸ்.